மற்றும் ஒரு அண்மை செய்தி, மின்வெட்டு ஏற்பட்டால் 40 நிமிடங்களில் சரி செய்யப்படுவதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பொய்யான பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இரவு முழுவதும் மின்வெட்டால் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் 40 நிமிடத்தில் சரி செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலும் பியூஷ் கேரியரை சிலர் வேண்டுமென்றே எடுத்துச் செல்வதாக சமாளிக்கும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நிர்வாக குறைபாட்டை சமாளிக்க உண்மைக்கு மாறாக பேசி வாரத்திற்கு ஒரு காரணத்தை சொல்லி வழுப்புவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் வாரம் மின்தடை என்பது வதந்தி என்றும், இரண்டாவது வாரம் மின்தடைக்கு திமுக தான் காரணம் என்றும் பொய் கூறியிருக்கிறார். மேலும் 3வது வாரம் பியூஷ் கேரியரை காணவில்லை என சமாளிக்கும் தாவேக மின்துறை அமைச்சர் மேலும் மின்வெட்டு தொடர்பான கேள்விக்கு உரிய பதிலளிக்காமல் அதனை சமாளிக்கும் போக்கில் மழுப்பி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்வெட்டு ஏற்பட்டால் 40 நிமிடங்களில் சரி செய்யப்படுவதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பொய் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இரவு முழுவதும் மின்வெட்டால் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் 40 நிமிடத்தில் சரி செய்வதாக பொய் ஒன்றை கூறியிருக்கிறார். பியூஷ் கேரியரை சிலர் வேண்டுமென்றே எடுத்துச் செல்வதாக சமாளிக்கும் மின்துறை அமைச்சர் நிர்வாக குறைபாட்டை சமாளிக்க உண்மைக்கு மாறாக பேசி வாரத்திற்கு ஒரு காரணத்தை சொல்லி மழுப்புகிறார். முதல் வாரம் மின்தடை என்பது வதந்தி என்றும், இரண்டாவது வாரம் மின்தடைக்கு திமுக தான் காரணம் என்றும் பொய் கூறியிருக்கிறார். வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நபர்கள் வேண்டுமென்று அதை திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். இல்ல அந்த ஏரியாக்கள்ல உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நபர்கள் வேண்டுமென்று அதை திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். இல்ல அந்த ஏரியாக்கள்ல உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு.